வணக்கம். நான் சூரிய திரைப்பட இயக்குனர் தானே. ரெண்டாவது வந்து கே பாலச்சனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஜீவன் வச்சு கிருஷ்ணகிரி படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் முடிஞ்சு போகுது, ரிலீஸ் ஆகாம இருக்கு. இந்த படம் கிருஷ்ணசுடைய படத்தை பார்க்க வந்தாச்சு. கமலா தேட்டரில் வந்து பார்த்தேன். அது எனக்கு வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், ஒரு மிரட்டலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே அவ்வளோ மிரட்டலாக இருந்தது. நம்ம விக்னேஷ் அது அப்படின்ட்டு நானே வந்து இந்த பரதராஜா சாருடைய அந்த வில்லேஜ் அப்பீல் இருந்தா இருக்கும், அவரை நான் மாற்றி தான் சூரிய படத்தில் வந்து அவர் வரப்பட்ட ஒரு கேரக்டர் கொடுத்தவருக்கு. ஆனால் அந்த 2003 அந்த ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரெட் ஃப்ளவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவருடைய டைமென்ஷன் வந்து அவருடைய வளர்ச்சி உண்மையிலே வந்து இயக்குனரை பாராட்டலாம். கேமராமேன் அண்டு எடிட்டிங் அண்டு சவுண்டு, அந்த எடிட்டர் எல்லாமே சேர்ந்து வந்து குருவே வந்து மிகப்பெரிய உழைச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த படத்தில் தெரியுது. ஒரு பிரம்மாண்டம் இருக்கு, ஒரு மிரட்டல் இருக்கு. விக்னேஷ்க்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருக்கு. இந்த படம் இருக்கும். இந்த படத்தை தயாரிச்ச மாணிக்கம் சாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்ப பார்த்த விக்னேஷ் அங்கிளுக்கும் இப்ப பார்த்த விக்னேஷ் அங்கிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெட் ஃப்ளவர் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா எனக்கு புரியல, ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா போச்சு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ், இங்கிலீஷ் பேசுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. தக்காளி தெறிக்க விட்டாங்க. வணக்கம். கமலா தியேட்டர்ல இன்னைக்கு ரெட் ஃப்ளவர் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வெளியில வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா வந்து இந்தியா மேல டாரிஃப்ஸ் விதிக்குது, ஒரு இன்டெலெக்சுவல் வார் நடத்துது. அதே போலவே டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் ரெட் ஃப்ளவர் படத்துல வந்து 2047 வந்துட்டு இந்தியா ஒரு வல்லரசா மாறி, இந்தியா நம்ம நாட்டுக்கிட்ட வந்து எத்தனை நியூக்ளியர் வார் ஹெட்ஸ், எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் எத்தனை வந்துட்டு மிலிட்டரி வெப்பன்ஸ் which are manufactured in India itself நம்ம கையில இருக்க போதோ ஒரு வல்லரசா மாறி கடைசியில இந்த படத்துல வந்து நமக்கு எதிராக வந்த ஒரு சூழ்நிலைய இந்த பலங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சமாளிச்சு வெற்றி பெறோன்றதை காட்டியிருக்காரு. டைரக்டர் மட்டும் இல்ல, ஹீரோ விக்னேஷ் சார் பத்தியும் ஒரு 2 வார்த்தைகள். 30 வருஷத்துக்கு மேலே தெரியும், அவர் ஒரு சினிமா உலகத்துக்கு சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமானவர். இந்த படத்துல வந்து அவர் ஒரு டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. ஏஜென்ட் விக்கியாவும் ப்ரோட்டகானிஸ்ட் ரோல் பண்றாரு அண்ட் ஒரு நெகட்டிவ் ரோல், அவரோட ரெட்டை பெரியவையே வந்து நெகட்டிவ் ரோலும் பண்றாரு. டைரக்டர் சார் வந்து அந்த 2 கேரக்டரைசேஷனையும் டிஃபரன்ஸ் காட்டி அவர்கிட்ட இந்த வேலை வாங்கி பெஸ்ட் அவுட்புட் கொடுத்ததையும் நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல நானும் வந்துட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் மார்ஷலா நடிச்சிருக்கேன். Lucky to have shared screen space with சினி உலக ஜாம்பவான்கள் லைக் நாசர் சார், YG மகேந்திரா சார். மக்கள் வெளியே வந்து டைரக்டா கங்க்ராச்சுலேட் பண்றாங்க அண்ட் ஹீரோ விக்னேஷ் சார் கிட்டயும் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே வந்து அவங்க யூடியூப் மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நீங்களும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலியோட உள்ள வந்திருக்காங்க, ஆனா ஃபேமிலியோட பார்க்க மாதிரி இருக்கேன். என்ன சொல்றது, அதாவது படத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து கருத்து இருந்து நம்ம சொல்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசமா தான் இருக்கு. செக்ஸ் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. சரி, இங்கிலீஷ் படம் ஒரு இங்கிலீஷ் பிக்சர் எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி எடுக்கிற மாதிரி இல்ல. அந்த கான்செப்டுக்கு கான்செப்ட் நம்ம சொல்ல முடியாது. அதோட கான்செப்ட் வேற. அது மொத்தமே அந்த டிராபிக்ல எடுத்து வைப்பாங்க, இது அந்த டிராபிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து டபுள் ரோல். ஒருத்தர் வந்து ஏஜென்ட் ஒரு விக்கின்னு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மைக்கேல் ஒரு கதாபாத்திரத்துல வில்லனா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வில்லன் கதாபாத்திரமா தொட்டு அவங்க லேடிஸ் வீக்னஸ் தொட்டு அதனால செக்ஸ் இது வந்து அதிகமாக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா விக்னேஷ் யாருக்கு ஆகும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஏன்னா வந்து அவரே டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஎன்ட்ரியான திரைப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேசப்பட்ட தான் அந்த இதுதான். ஆமா, சாங்ஸ் எல்லாம் மொத்தமா காட்டிக்காங்க. மொத்தமா அந்த நம்ம இந்திய பெண்ணை எடுத்துட்டு வந்து கற்பழிக்கிற ரசிகர் ரொம்ப கொடுமையான கற்பழிக்கிற ரசிகர் எல்லாம் காட்டியிருக்காங்க. கற்பழிச்சு கொலை பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க.